இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய தொடக்க காலத்தில் வாழ்ந்த திருத்தந்தையர்களில் மிக முக்கியமான ஒரு திருத்தந்தையாகத்தான் இந்த திருத்தந்தையை நம்ம கருதுகிறோம். 2ஆம் சிக்ஸ்துஸ். சிக்ஸ்துஸ் அப்படி என்று சொன்னால் ஒளிர்பவர், த மேன் ஒன் ஹூ இல்லுமின்ஸ் அப்படி என்று சொல்லுவார்கள். இதை கிரேக்க மொழியில் சிக்ஸ்துஸ் அப்படி என்றால் 6ஆம் ஆனவர், 5 6 சிக்ஸ்துஸ் அப்படி என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் திருச்சபையில் இவர் உண்மையாகவே ஒளிர்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய திருத்தந்தையர்களுடைய பட்டியலில் 24வது ஒரு திருத்தந்தையாகத்தான் இவர் திருச்சபையை வழிநடத்தினார். அன்புமிக்கவர்கள், இவர் திருச்சபை வழிநடத்தியது மிகவும் குறுகிய காலம் என்று தான் சொல்லுகிறார்கள். 1 ஆண்டு தான் இவர் திருச்சபை வழிநடத்தினார். ஆனால் அந்த 1 ஆண்டில் திருச்சபையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு திருத்தந்தையாகத்தான் இவரை நம்ம பார்க்கிறோம். இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டம் வேத கலாபணியினுடைய காலகட்டம் தான். அரசன் வலேரியன் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி கொலை செய்து கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸ் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். இவருடைய ஆட்சி பொறுப்பில் பல முக்கியமான மாறுதல்களை கொண்டு வந்தார். தப்பிரைகளை இவர் கண்டித்தார் என்றும், அதே நேரத்தில் இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் தான் பல கிறிஸ்தவர்கள் அச்சத்தின் காரணமாக கிறிஸ்தவ மறையை விட்டு மறுபடியும் ரோமை தெய்வங்களை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் கொன்று விடுவோம், உங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து விடுவோம் என்கிற அந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ஒரு சில பேர் மறுபடியும் கிறிஸ்தவ மதத்திற்கே திரும்ப வர ஆசைப்பட்ட அந்த ஒரு நேரத்தில் அப்பொழுது இருந்த ஒரு சில ஆயர்கள் இவர்கள் 2வது முறை திருமுழுக்கை பெற வேண்டும், பாவ மன்னிப்பை பெற வேண்டும், அப்பொழுது தான் மறுபடியும் திருச்சபைக்குள்ளே நம்ம சேர்த்து கொள்ள முடியும் என்கிற ஒரு தவறான புரிதலை கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் திருமுழுக்கு என்பது ஒரு முறை பெற்றாலே போதும், அவர்கள் சாதாரண பாவ மன்னிப்போடு மறுபடியும் திருச்சபைக்குள்ளே இணைந்து கொள்ளலாம் என்கிற அந்த ஆறுதலான ஒரு முடிவை எடுத்தவரும் இந்த திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸ் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். திருத்தந்தையர்கள் மற்ற ஆயர்களை வழிநடத்துகிற பொறுப்பில் திருச்சபையினுடைய பங்களிப்பையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் உணர்த்திய ஒரு திருத்தந்தையாகவும் இந்த திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸ் அவர்களை நம்ம பார்க்கிறோம். இந்த திருத்தந்தை திருப்பலி ஆற்றி கொண்டிருந்த நேரத்தில் ரோமை காவலர்களால் தலையை வெட்டி கொலை செய்யப்பட்டார். மறைசாட்சியாக இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, உண்மையான சீடத்துவத்திற்கான விலை என்ன என்பதை தன்னுடைய வாழ்வால் வாழ்ந்து காண்பித்தவர் தான் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸ். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தன்னலம் துறந்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் அப்படி என்று சீடத்துவத்திற்கான ஒரு கடினமான ஒரு சவாலைத்தான் நமக்கு முன்வைக்கிறார். இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் முதலில் தன்னலத்தை துறக்க வேண்டும், 2வது சிலுவையை சுமந்து, பிறகு 3வது இயேசுவை பின்பற்ற வேண்டும். இதை எப்படி ஃபாதர் இன்றைக்கு புரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின் செல் அப்படி என்றால் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்களை நம்ம தாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு இயேசுவை பின் செல்ல வேண்டும் அப்படி என்பது தான் நாம் பொதுவாக புரிந்து கொள்கிற ஒரு புரிதலாக இருக்கிறது. கொஞ்சம் மாறுதலாக இதை நம்ம யோசிக்கிற நேரத்தில் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் கடவுளுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய தெரிவுகளில், நம்முடைய முடிவுகளில் உலகமா கடவுளா என்கிற இந்த 2 கேள்விகளுக்கு உலகத்தனமான காரியங்களை விடுத்து கடவுளுக்கான காரியங்களை செய்ய முற்படுவதும் இயேசுவை பின்பற்றுதல் அல்லது நம்முடைய அன்றாட சிலுவையை சுமந்து கொள்வதற்கான சமயம் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்த்தோம் என்றால், அன்றாட சிலுவைகளை சுமத்தல் என்பது ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கிற முடிவுகளில் உண்மை இருக்கிறதா, பொய்மை இருக்கிறதா, உலகத்தனமான ஒரு நோக்கம் இருக்கிறதா, கடவுளுக்கான ஒரு நோக்கம் இருக்கிறதா, இறையன்பையும் பிறரன்பையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா அல்லது சுயநலத்தையும் ஆணவத்தையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா அப்படி என்று சிலுவையை சுமத்தல் என்ற உடனேயே மிகப்பெரிய துன்பங்களையும் அல்லது வேத கலாபனங்களையும் நம்ம ஏற்றுக்கொள்வதாகத்தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்றாட சிலுவை என்பது இப்பொழுது நான் சொன்ன காரியங்கள். ஆகவே அன்புமிக்கவர்களை, கடவுளுக்கும் செல்வத்திற்கும் நம்ம பணிவிடை செய்ய முடியாது. பல நேரங்களில் நாம் இந்த உலகத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் நம்மை அழித்து கொண்டு இருக்கிறது என்பதை உணராமலேயே பல நேரம் வாழ்ந்து விடுகிறோம். அந்த ஒரு உப்பு சிலையினுடைய கதையை சொல்வார்கள் அல்லவா? கடற்கரையில் ஒரு உப்பு சிலை இருக்கிறது. அந்த உப்பு சிலைக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை,
இந்த கடலில் குழந்தைங்களாம் போய் விளையாடுறாங்களே, நம்ம போய் விளையாட முடியலையே அப்படின்னு யாரும் இல்லாத நேரத்தில் அந்த உப்பு சிலை கொஞ்சம் கொஞ்சமாக, கற்பனை கதை தான், கொஞ்சம் கொஞ்சமாக கடற்கரை ஓரமாக சென்று தான். முதலில் அதனுடைய கால்களில் கடல் அலை வருடிய பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. ஆஹா, இந்த இன்பத்தை அனுபவிக்காமல் இருந்திருக்கோமே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக போக நிலை தடுமாறி கடைசியில் அது கடலில் முழுவதுமாக கரைந்து விடுகிறது. அன்புமிக்கவர்களே, ஒரு உலகத்தனமான முடிவுகளை நம்ம எடுக்கிற நேரத்தில் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவுமே இந்த முடிவுகள் இருக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவைகள் நம்முடைய ஆன்மீக வாழ்வை அழித்து விடும் என்கிற புரிதலோடு உலகத்தனமான முடிவுகளை எடுத்து விடாமல், உலகத்தின் மதிப்பீடுகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து விடாமல், கடவுளுக்குரிய வழியை தேர்ந்தெடுத்து அன்றாட சின்ன சின்ன சுமைகளையும் சிலுவைகளையும் சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகிற நேரத்தில் தந்தையாகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவை பாராட்டியது போல, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடத்தில் நான் பூரிப்படுகிறேன் என்று உங்களையும் என்னையும் நம்முடைய வாழ்வையும் பார்த்து இறைவன் ஒரு நாள் நம்மை உயர்த்துவார், நம்மை பாராட்டுவார் என்கிற எண்ணத்தோடு அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய தன்னலத்தை துறந்து அன்றாட சிலுவைகளை சுமந்து இயேசுவை பின்பற்றுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.